உங்கள் சார்பா ஒரு வேண்டுதலை மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வைக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வரைக்கும் ட்ரெயினே கிடையாது. இருந்த மெட்ரோ ட்ரெயினும் கேன்சலுங்கிறாங்க. நான் ஒரே ஒரு வேண்டுதல் சொல்றேன். இங்க இத்தனை லட்சம் ஜனம், இத்தனை கோடி ஜனம் இருக்கா, வெறும் பஸ்ஸும் காரும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுரை டு கோயம்புத்தூர் மத்திய மாநில அரசுகளை சேர்ந்தவர்களே, தேமுதிக சார்பா ஒரு வேண்டுதலை கோரிக்கை மக்கள் சார்பா வைக்கிறோம். உடனடியாக நீங்கள் ஒரு ரயில மதுரை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் என்ற ரயிலை நிச்சயமாக மக்களுக்காக கொண்டு வர வேண்டும். அது மக்களுக்கு நிச்சயம் பயன் அளிக்கும். வந்தே பாரத் என்ற ஸ்கீம் இன்னைக்கு உலகம் முழுக்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம மக்களுக்கும் வரணும்னு சொல்லி உங்க முன்னாடி சொல்றேன். ஜோதிமணியா இருக்கட்டும், காங்கிரஸோட மூத்த தலைவர் எல்லாரும் இப்போ வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொல்லட்டும்பா, பீகாருக்கு அப்புறம் அதிகமா சொல்லுவாங்க. அதனால அவர் விஜய்க்கு அவங்க புதியவர்களா, இல்லைன்னா அவங்களுக்கு விஜய் புதியவரா, இல்லைன்னா புதியவர் விஜய்க்கு அவங்கெல்லாம் புதியவங்களா, இதெல்லாம் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. கான்கிரீட்டா விஜய் கிட்ட இருந்தோ மற்றவர்கிட்ட இருந்தோ ஒரு கருத்து வர வரைக்கும் ஏன்னா ஒரு விவரமா சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே, பிரேக்கிங் கொடுக்க வேண்டியது தானே. பதற்றம் அதிகமாக இருக்கிறது. எதிர்ப்புன்னு சொல்றதை விட பதற்றம் அதிகமாக இருக்கிறது. அந்த பதற்றத்துல ஏதாவது ஒன்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறது. அதனால புயல் வலுவடை மட்டும் இல்ல, கூட்டணி வலுவடைந்து கொண்டே போகுது. அவ்வளவுதான். 2014, 2016, 2019, 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது. அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இருக்கா? ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம். இது 20 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்யலையே. 15 வருஷத்துக்கு மேலே பிரகாஷ் 15 வருஷத்துக்கு மேலே செய்யலை. நாங்கள் இப்போ கேட்குறது அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐஆர் வந்தது, இதுலேயாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேட்குறேன். நம்ம சொல்லுவோம் செவடங்கால ஊன சங்குனா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அப்படி நீங்கள் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கருத்து எடுத்தால் தப்பு. அது பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்கள் ஆதரிக்கலை. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது, அப்பீல் இருக்குது. உங்கள் ஓட்டு இல்லைன்னா நீங்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட்டு, வரைவு வாக்காளர் பட்டியல். ஆமாம் வரைவு வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல், இறுதி இல்லைப்பா, வரைவு வாக்காளர் பட்டியல். ஏன்னா எங்கிட்ட சொல்கிறீங்களா? வரைவு வாக்காளர் பட்டியல். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது அப்போ ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ளே ஏன் நொதி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க? நிறை கூட தள்ளும்போது குறை கூட கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டு இருங்க. வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க. இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 2 பிரிவு இருக்கு. பஸ் வர்றதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ரோடு வர்றதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மோடிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் கேட்க வேண்டும், ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும். அப்படித்தான் கோயம்புத்தூர் என்கிற வளர்க இந்த நகரத்திற்கு உக்கடத்திலிருந்து மலுமிச்சம்பட்டிக்கும், உக்கடத்திலிருந்து நீலாம்பூருக்கும், உக்கடத்திலிருந்து சரவணம்பட்டிக்கும், உக்கடத்திலிருந்து மேட்டுப்பாளையம் சாலைக்கும் எங்களுக்கு திட்டம் வேண்டும் என்று நாம் கேட்டோம். அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். பெரும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தலில் வீடு வீடா போய் அம்மா இங்க பாருங்கம்மா, தேர்தல் அறிக்கையில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்கம்மா வீடு விட பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? போன தேர்தலில் பெரும் மரியாதைக்குரிய அண்ணாமலை இதே ஆரசூர வீதியில மோடியை ஏற்றி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டியா இல்லையா? அப்போ உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் கேட்ட, டாய்லெட் போறதுக்கு ஆதார் கேட்ட, தாலி வாங்குறதுக்கு ஆதார் கேட்ட, பொட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் கேட்ட, சீலை வாங்குறதுக்கு ஆதாரம் கேட்டல. டிஜிட்டல் இந்தியா தானே. டிஜிட்டல் இந்தியாவில் இன்றைய மதிப்பு கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகை 34 லட்சம். இதை வெளியிட்டது இந்தியாவுடைய புள்ளி விவரத்துறை அமைச்சர். உன்னுடைய புள்ளி விவரத்தை நம்பு, இல்லை எங்க புள்ளி விவரத்தை நம்பு. முட்டுக்கட்டை போடுறது யாரு? மோடி. அதுக்கு முட்டு கொடுக்கறது எடப்பாடி. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2015 ஒரு 5 எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சாங்க. அந்த 5ல் 4 கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பல நகரங்கள்ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 10 வருஷமா தமிழ்நாட்டில் வரும், ஆனா வராது.
சினிமா டயலாக் தான் பிஜேபிக்கு ஞாபகப்படுத்தணும், மோடிக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு அடிமை கட்சி இருக்கு, அந்த அடிமை கட்சி, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். சரி, நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய திட்டம் வரலையே, ஏதாவது ஒரு குரல் கொடுப்போமே, எதனால் இந்த திட்டத்தை நிராகரிக்கின்றீர்கள், இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுப்போமே என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை. காரணம், அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது மக்களுக்காக அல்ல, தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அடித்த கொள்ளையை, சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைத்திருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.